ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா காலையிலே கொடிவேரி டேமுக்கு போகலான்னு பிளான் பண்ணோங்க. உடனே கிளம்பியாச்சுங்க. போகும்போது வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு போனோங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து டேம் கொஞ்சம் தூரமாக இருக்கனால பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு சைட் ஃபுல்லாக அப்படியே வாழைத்தோப்பு, அப்புறம் தென்னந்தோப்பு இதெல்லாம் இருந்துச்சுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மண் ரோடுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்கங்க. அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்தது. ரொம்ப குலுங்கி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு பெரிய சிக்னலுங்க, அதை க்ராஸ் பண்ணி போனால் ஒரு பெரிய ஆர்ச் இருந்துச்சுங்க. அது வழியாக தாங்க நம்மளால் டேமுக்கு போக முடியும். அந்த ஆர்ச்சை க்ராஸ் பண்ணி நம்ம உள்ளே போயாச்சுங்க. உள்ளே கிட்ட போகும்போதே தெரியுதுங்க, நிறைய கடை போட்டிருந்தாங்கங்க. அங்கேயே பைக் பார்க்கிங் சொல்லி ஒரு இடமும் இருந்துச்சுங்க. அங்கே போய் நம்மளோட பைக்கை பார்க் பண்ணிவிட்டு டோக்கன் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு நடந்து தாங்க போனோம். உள்ளே போகும்போது பெருசாக கொடிவேரி அணை சொல்லி போட்டிருந்தாங்கங்க. உள்ளே போய் பார்த்தா டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சுங்க. ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டுங்க. நாங்கள் 2 பேருக்கு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது பார்த்தா 2 சைடுமே தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. எட்டி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக அப்படியே மேலே பபுள் ஆகி வந்துச்சுங்க. பார்க்க செம்மையாக இருக்குல்லங்க. நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரிங்க, 2 சைடுமே இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி இருந்ததுங்க. பார்க்க நல்லா இருந்துச்சுங்களேங்க. உள்ளே போகவும் பார்த்தா பார்க் இருந்துச்சுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஊஞ்சல் விளாட்றதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பார்க்கில் ஏறி ரொம்ப நேரம் ஊஞ்சல் விளாடிட்டே இருந்தேங்க. அப்புறம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்கங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. உள்ள சின்னதாக ஊஞ்சல், சர்க்கஸ், சீசா, அப்புறம் குட்டி ராட்டினம் இதெல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குல்லங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்க் சைடில் பார்த்தா பரிசலும் வச்சுருந்தாங்கங்க. இங்கேருந்து ஒரு ஆளுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி ஒரு கேப் ஃபுல்லாக இருக்குங்க. அது ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு வரத்துக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. நாங்கள் ஆனால் பரிசலில் போகலங்க. நாங்கள் சும்மா நின்று போயிட்டு வரவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. அந்த குளத்து பக்கம் பார்க்கும்போது கூட தாமரைலாம் இருந்துச்சுங்க. சரி, இங்கேருந்தே டேமை பார்த்தா இன்றைக்குமே கொஞ்சம் கூட்டம் வருது தாங்க செஞ்சிச்சு. கிட்ட போய் பார்த்தா ஆனால் அருவி அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருந்தாலும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் இப்போவுமே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஸ்கூல் பசங்கள்லாம் கூட வந்திருந்தாங்கங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்கங்க. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, பாறையெல்லாம் எப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களாங்க. இது எல்லாமே தண்ணியோட அழுத்தத்தினால இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அருவியில் தண்ணி நிறைய வரப்போ ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டுருக்குங்க. அதனால இந்த கல்லே கரைஞ்சி இந்த மாதிரி இருக்குதுங்க. நான் நடந்து போகும்போது இலந்த பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனேங்க. வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு பரோட்டாவும் வாங்கி கொடுத்தாங்க. ஆளுக்கு 2 பரோட்டாவும் கலக்கியும் சாப்பிட்டோங்க. பரோட்டாக்கு 2 விதமான கிரேவி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அப்புறம் வெஜ் கிரேவி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் யாரெல்லாம் கொடிவேரி டேமுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.